வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். நானே என் ஹஸ்பண்டும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ராஜ்தானிக்கு டின்னருக்கு போயிருந்தோம். இப்போ நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிற அந்த ரெசிபி எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்ட்ராபெரி டோக்லா. ஸோ இந்த ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. நம்ம நார்மலாக டோக்லா சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த ஸ்ட்ராபெரி டோக்லா ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியாச்சு. அந்த ரெசிபி உங்களுக்காக. மெஷரிங் ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் சோடா, சால்ட், citric acid, strawberry mix, இல்லைனா நீங்கள் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கூட எடுத்துக்கலாம், சுகர், குக்கிங் ஆயில், பேசன் ஃப்ளார், கடலை மாவு. நான் மெஷர்மெண்ட் எல்லாமே செய்யும் போது சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிட்ரிக் ஆசிடு, அது 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், நம்ம குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், இது கூட 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி 2-3 டைம்ஸ் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் கடலை மாவு எடுத்துருக்கோம். ஸோ நம்ம பண்ண போகிறது 1/2 கப். நான் 1/2 கப்போட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கணும். 1/2 கப் கடலை மாவு போட்டிருக்கோம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கோம், இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்ததும் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் நான் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட ரியல் ஃப்ரூட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட பியூரி பண்ணி அந்த 1/4 கப் தண்ணி நம்ம செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக அதுக்கு நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது கலரே பாருங்கள், செம்ம அப்படைசிங்காக இருக்குது. நல்லா ஈவனாக லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ், இந்த பேட்டரை நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன், ஸ்டாண்ட் வச்சு அந்த பாத்திரத்தை உள்ளே வைக்கிறதுக்கு. நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே எண்ணெய் க்ரீஸ் பண்ணி இந்த மிக்சரை அது கூட ஆட் பண்ண போகிறேன். ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைனல் ஸ்டெப் ஒன்று பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பொங்கி வருது பாருங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்கோம், இப்போ பேக்கிங் சோடா போடுறோம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேக்கிங் சோடா எங்கேயும் போய் செட்டில் ஆகாது.
இல்லைனா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விட எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2-3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 மினிட்ஸ் ஆகிட்டு இந்த பேட்டரை தூக்கி அதுக்குள்ளே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட யம்மி ஸ்ட்ராபெரி டோக்லா சூப்பராக ரெடி ஆகிடும். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் கொஞ்சம் குவான்டிட்டி வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைட்ஸ்லாம் தானாக அதுவே வந்துருச்சு பாருங்கள். டூத் பிக்லேயும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி ஸ்ட்ராபெரி டோக்லா பர்ஃபெக்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு சிரப் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் நிறையா கடுகு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா. இந்த 2 பச்சை மிளகாவும் இப்போ நல்லா வதங்கணும். அதோட காரம் எல்லாம் நல்லா அந்த ஆயிலில் இறங்கணும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஸ்ட்ராபெரி டோக்லா அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா பதம் வந்துடும். லைட்டாக சுகர் கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வெள்ளை எள்ளு நான் சேர்த்துருக்கேன். எனக்கு சர்வ் பண்ண டோக்லாவில் எள்ளு கடுகு தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 மட்டும் நான் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு இப்போ டோக்லா அப்சைட் டவுன் பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப் இது ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதான். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கட் ஆகுது பாருங்கள். இதை 10 மினிட்ஸில் இந்த சிரப்பில் ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.